தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் கொடியேற்றி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகம் முதல் ஆண்டை நிறைவு செய்து இன்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜயை அக்கட்சி தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அதன்பின் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் சிலையை விஜய் திறந்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 100 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் தவிக தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஜனநாயக பெருநிகழ்வை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற பேரிலக்கை நோக்கி தொண்டர்கள் இப்போதே உழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். 1967 தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியதாகவும் பின்னர் 1977 ஆண்டு மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டதாகவும் கூறியுள்ள விஜய், அத்தகைய ஒரு அரசியல் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஓராண்டில் அக்கட்சியின் பயணத்தையும் விஜயின் செயல்பாடுகளையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தனது அரசியல் கட்சி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். கட்சி தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னரே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அதை செய்தியாக வெளியிட்டது. தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என விஜய் பெயரிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த தீவிரம் காட்டிய விஜய் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பித்தார். கொள்கையில்லா அரசியல் கட்சி என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து தனது அரசியல் இருப்பை நிரூபித்தார். இதனிடையே மாநாட்டை நடத்த திட்டமிட்ட விஜய் அதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் தீவிரம் காட்டி வந்தார். திருச்சி, தலைவாசல், ஈரோடு, விழுப்புரம் என விஜயின் மாநாட்டு திடலுக்கான இடத்தை தேர்வு செய்வதில் தொடர் எழுபறி நீடித்த நிலையில் கடைசியாக விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி மாநாட்டை நடத்தினார். இதனிடையே தேர்தல் ஆணையத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்டது குறித்த அறிவிப்பு வெளியானது. மாநாட்டு திடலில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் கட் அவுட்டுகளை இடம்பெறச் செய்து தனது அரசியல் கொள்கைகளை முன்கூட்டியே அறிவித்தார் விஜய். தனது அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் வெளிப்படையாக கூறினார் விஜய். மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன் சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி சந்தித்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். குறிப்பாக பெண்களுக்கு கைப்பட கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தை பெண்களிடம் கொடுக்கும் போது கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கைது செய்யப்பட்டனர். தவிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆளுநரை சந்தித்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமென விஜய் கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து பரந்தூரில் அமையவிருக்கும் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களை சந்தித்து பேசினார். என்ன
உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த முடிவெடுத்த விஜய் நிர்வாக வசதிகளுக்காக 120 மாவட்டங்களாக பிரித்தார். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை விஜய் நியமித்து வருகிறார். இதனிடையே மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைய தொடங்கினர். குறிப்பாக விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இருந்த நிர்மல் குமார் தாவேகாவில் இணைந்தது கவனம் பெற்றது. சிடிஆர் நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியும் விஜய் வழங்கினார். இருப்பினும் சீனியர் தலைவர்களின் அதிகாரம் குறித்த கேள்வி எழாமல் இருக்க பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் தனது உத்தரவு மற்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் என விஜய் அறிக்கை வெளியிட்டார். கட்சி தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்யும் விஜய் இனிதான் தேர்தல் அரசியலின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.